ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். என்னடா இவ வரும்போதே சாப்பிட்டுக்கிட்டே வரான்னு பார்க்குறீங்களா? ரொம்ப பசிச்சது. அதனால தான் சாப்பிட்டுட்டே வீடியோ எடுக்கிறேன். இன்றைக்கி டியூஸ்டே வந்து வெத்தலை தீபம் போடலை. சரி விளக்கு மட்டும் ஏற்றலாம் அப்படின்ட்டு ஏற்றினேன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. சரி ஓகே போயிட்டு காஃபிலாம் போட்டு குடிக்கலான்ட்டு வந்தேன். பிரதீக்ஷா பின்னாலேயே வந்துட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்துட்டு எனக்கு ரோஸ் மில்க் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எசன்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா. என்னமோ அந்த எசன்ஸ் வாங்கினதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மழையாகவே இருக்கும் 4 நாளாக. அதனால் நானும் ஓப்பன் பண்ணாமலே இருந்தேன். பிரதீக்ஷா செம்மையாக அழுக ஆரம்பிச்சிட்டா. வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு நானும் வந்து போடலான்னு சொல்லிட்டு போட்டுட்ருந்தேன். அப்புறம் பார்த்தா ஃப்ரிட்ஜில் ஐஸ்கிரீம் இருந்தது. சரி ஓகே ஐஸ்கிரீம் போட்டு கொஞ்சம் குடிக்கலாமேன்னு சொல்லிட்டு நானும் ஐஸ்கிரீம்லாம் எடுத்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் போட்டுட்டு இருந்தோம். அதையும் வந்து பார்த்துட்டா. வேறு வழி இல்லாமல் சரி குடிச்சு முடிச்சிட்டோம். எசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்லிட்டு டிமார்ட்டில் வந்து வாங்கிட்டு வந்தது. பிரதீக்ஷா வந்து அடிக்கடி ஜூஸு ஐஸ்கிரீமுன்ட்டு எல்லாமே சாப்பிட்டுட்டு தான் இருக்கான். ஆனால் எதுவுமே சாப்பிடாத மாதிரியோ கண்ணிலேயே பார்க்காத மாதிரியும் வந்து காலி கிளாஸை வச்சு எப்படி எப்படி பண்ணிகிட்ருக்கா பாருங்கள். ஜூஸ்லாம் குடிச்சு முடிச்சாச்சு. கொஞ்சம் பூ இருந்தது. சரி கட்டலான்னு சொல்லிட்டு கட்டிட்டு இருந்தேன். பார்த்தா அப்பாவும் பொண்ணும் வந்து வெளில ஒரே சவுண்டாக இருந்தது. என்னடா ஒரே சவுண்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு நானும் வெளில போய் பார்த்தா செம்ம மழை பெஞ்சிட்டு இருந்தது. இப்போ தான் வேறு ஜூஸ் வேறு குடிச்சேன். என்ன போதும் அப்படின்னு நினச்சேன். மதியானம் வச்ச சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு இருந்தது. சாம்பார் வச்சுட்டு நான் வந்து கோவக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். அதையே வந்து கொஞ்சோண்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு. நைட்டுக்கு வந்து டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா இட்லிலாம் ஊற்றி வச்சாச்சு. சரி சாமான் கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமான்லாம் வந்து கொஞ்சம் கழுவுனது இருந்தது. அதெல்லாம் ஈர கட்டி வச்சுட்டு சாமான்லாம் கழுவிட்டு நாங்களும் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. நைட்டுக்கு வந்து இட்லி சாம்பார் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.